பெருமை என்பது பாவத்திலேயே மிகவும் பிரதானமான ஒரு அழிவை தரக்கூடிய, மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. இன்னைக்கு அதை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். பெருமை என்பது என்னன்னா, தேவன் வெறுக்கிற பிரதானமான ஒரு காரியம். நிறைய இடத்துல ஆண்டவர் வந்துட்டு நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், தண்டிப்பேன், உங்களை தாழ்த்துவேன் அப்படிலாம் நிறைய இடத்துல சொன்னாலும், தேவன் நேரடி எதிரியாய் மாறுகிற ஒரு பாவம் இருக்கிறது. தேவன் நேரடியாக ஒரு மனுஷனுக்கு அல்லது யாரா இருந்தாலும் ஒரு சிருஷ்டிக்கு அவனுக்கு எதிரியா அவர் மாறணும்னா மாறுறதுக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் அவருக்கு முன்னாடி இருக்கிறது. மற்றபடி பொருளாசை, அந்தாசை, இச்சைகள் இதெல்லாம் இருந்தாலும் தேவன் தண்டிக்கிறவர். ஆனால் எதிரியாய் ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது மாறுகிறார் என்றால், அவன் பெருமையாய் இருக்கும் பொழுது அவர் எதிரியாய் மாறுகிறார். பாவத்திலேயே மிக மோசமான ஒரு பாவம் அதுதான். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிரியா மாறிட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கு எதிர்த்து நின்றா நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணிட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனே நமக்கு முன்பாக ஒரு தடக்கல்ல வச்சுட்டாருன்னா அதை யாரு திறக்க முடியும்? அவர் வாசல் அடைச்சா யாரு திறக்க முடியும்? அவர் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிச்சா யாரு ஜெபம் பண்ணியும் அது வெளியில வராது, வெளியில இருந்து நம்ம வர முடியாது. அவர் எதிரியாய் மாறினால் இதெல்லாம் நடக்கும். அதனால இந்த பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லாம நம்ம பார்த்துக்கணும். உலகத்துல சொல்றதை விட இந்த யுகத்துல அண்ட சராசரங்கள்ல முதல் பாவம், நம்ம எல்லாரும் நினைப்போம் கீழ்ப்படியாமை தான் முதல் பாவம்னு. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? கீழ்ப்படியில, அதான் முதல் பாவம். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு முதல் பாவம் வந்து விட்டது. பிசாசு முதல்ல பெருமை அடைந்தவனாய் மாறினான். 3 தூதர்கள் இருந்தார்கள், 3 டிபார்ட்மெண்டார். அதுல ஆராதனைக்கு என்று ஒரு தூதன் இருந்தான். அவனுக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். வைரம் வைடூரியம் அவ்வளவு அவனுடைய உடம்புல. அவன் சிறகை விரிக்கும் போது அப்படியே கீபோர்டில் இருக்கிற விங்ஸ், அந்த கீஸ் மாதிரி அவனுடைய விங்ஸ் இருக்கும். அவன் அசைக்கும் போது ஒரு மியூசிக் உண்டாகும். அவன் பல பேரை ஆராதனைக்குள்ள லீட் பண்றவன். பொதுவாக பாருங்களேன், செய்தி கொடுப்பவர்களை விட ஆராதனை செய்கிறவர்கள் மேலதான் நம்முடைய கவனம் இருக்கும். அவருடைய பாடல் இசைக்கு அப்படி ஒரு மயக்கம் இருக்கு. லூசிஃபர் அத்தனை கூட்டங்களையும் அப்படியே மதிமயங்க பண்ணுகிற அளவுக்கு அவன்கிட்ட அந்த மியூசிக் நாலேஜ், அந்த மியூசிக், அந்த ரசனை, அதை நடத்துகிற ஒரு கிரியை அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. இப்படி அவனுக்கு வொர்ஷிப் பண்ணி அவன் பலர மியூசிக்குள்ள ஆராதனைக்குள்ள நடத்தினதுனால அவன் மேல ஒரு கிருபை இருந்ததுனால கொஞ்ச நாளாக விட்டு அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு மேட்டிமை வந்து விட்டு. ஹல்லேலூயா. இருதயத்தில் என்ன ஆயிடுச்சு? மேட்டிமை. என்ன மேட்டிமை? வொர்ஷிப் பண்ணும்போது, நான் பாடும்போது, நான் ஆராதிக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? என்னைய பார்த்து ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரை உட்கார்ந்து இருக்கணும். நான் வொர்ஷிப் பண்ணும்போது என்ன பண்ணணும்? உட்கார்ந்துருக்க. பின்னாடி பிரசங்கியாரை உட்கார வச்சுட்டு தான் என்ன வொர்ஷிப் லீடர் என்ன பண்ணுவார்? பயங்கரமாக ஆராய்ச்சி தேவையில்லாததெல்லாம் பேசுவார். இங்கே நின்று பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாததை பேசுறது. அப்போ பின்னாடி சிறப்பு பிரசங்கியர் இருப்பாங்க, கன்வென்ஷனுக்கு அழைச்சவங்களும் இருப்பாங்க, கன்வென்ஷன் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். வந்த உடனே தலகால் புரியாமல் அப்படியே நடத்துறது. யார் பின்னாடி இருக்கா, யார் முன்னாடி இருக்கா, எல்லா கவனமும் நமக்கு ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை மீறாமல் பேசுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இவனுக்கு நான் பாட்டு படித்த ஆண்டவரே கைத்தட்டுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிதாவானவர் என் பாட்டை கேட்கணும். தூதர்கள் பெருங்கூட்டம், கோடி கூட்டமும். லூசிஃபர் எப்பொழுது வருவார்? அவர் எப்படா வொர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவார்னா அவ்வளவு மகிமையா எல்லாரும் காத்திருப்பார்கள். அழகிலே சிறந்தவன், ஞானத்திலே சிறந்தவன், இசை வல்லுனன், அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் பாடிக்குள்ள இருக்குது. அப்படி அவன் பெர்ஃபெக்டா, அவன் கொயர், அவன் அப்படி கை அசைக்கும் போது அங்க சவுண்ட் ஏறும், இங்க குறையும். அவ்வளவு ஸ்வீட்டா அவ்வளவு ஆராதனை பண்ணுவான். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எத்தனை காலங்கள் தெரியாது, பல வருஷங்கள் போகும்போது இவனுக்குள்ள ஒரு நினைப்பு வந்துச்சு. என்ன நடந்துச்சு? நான் உன்னதமானவருக்கு நான் என்ன பண்ண போறேன்?
ஒப்பாவன், அவரை விட பெரிய ஆள், நான் அவர் மட்டுமா அழகு, அவர் மட்டும் அதிகாரம் உடையவர், நான் பாடினா எல்லாருக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும், நான் பெரிய ஆள் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது அவன் இருதயத்தில் நினைச்சான், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலே என்னுடைய சிங்காசனத்தை நான் என்ன பண்ணுவேன். எவ்வளவு ஒரு தரம் குறைந்த ஒரு புத்தி பார்த்தீங்களா? அவர் தான் படைச்சாரு, அவர் தான் கிருபை தந்தாரு. ஆனா இப்ப எல்லாரும் அவனுடைய இசையில மயங்கிறதுனால, வொர்ஷிப்ல மயங்கிறதுனால, அவனுடைய வல்லமையில எல்லாரும் கீழ்பட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ஒன்று வந்துருச்சு, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலே என்னுடைய சிங்காசனத்தை நான் வைப்பேன். வலப்புறத்தில் உள்ள ஆராதனை கூடங்கள்ல வொர்ஷிப் பண்ற இடம், ஆராதனை தேவனை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், நான் அங்க போய் நிற்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையே எல்லாரும் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும் சொல்லி நினைச்சாம் பாருங்க. அவனுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்தார். நினைவுகளை அறிந்த மாத்திரத்தில் அவனை மேலே இருந்து தள்ளி போட்டார். அவருடைய மகிமையை கர்த்தர் பிடுங்கி விட்டார். அவருடைய இசை ஞானத்தை கர்த்தர் பிடுங்கி விட்டார். அவருடைய எல்லா அறிவும் ஞானமும் மேன்மையும் மகிமையும் எல்லாம் பிடுங்கப்பட்டு, அவன் அழகும் பிடுங்கப்பட்டு, உயரத்திலிருந்து அவன் எங்க தள்ளப்பட்டான், கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. இப்படி தள்ளப்பட்டவன் தான் பூமியில வந்து ஆதாம் ஏவாள் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஆதாம் ஏவாள் படைக்கப்படுகிறார். நிறைய பேர் தெரியும், சாத்தான் எப்படி திடீர்னு வந்தான் ஏதேனுக்குள்ள. சாத்தான் முன்பே இருந்தவன். அப்ப ஆதாம் ஏவாளை கெடுத்து போடுவதற்காக, அழித்து போடுவதற்காக இப்பொழுது சர்ப்பத்துக்குள்ளே, சர்ப்பம் இடம் கொடுத்த, சர்ப்பம் நல்லதா இருந்துச்சு, சர்ப்பம் கெட்டது அல்ல, சர்ப்பம் பேயினாவே பாம்பு அல்ல, பாம்பு சர்ப்பம் அதற்குள்ள ஒரு குணம் இருந்துச்சு, அது வஞ்சனை செய்கிறதா இருந்ததுனால அது இடம் கொடுத்து மிருகத்துக்குள்ளே முதலாவது வந்தது. பாம்புக்குள்ள முதலாவது சாத்தான் உள்ள வந்து, பாம்புக்குள்ள வந்த சாத்தான் இப்ப ஆதாம் ஏவாளை என்ன பண்ணுது, வஞ்சிச்சு கீழ்ப்படியாமைக்குள்ள பாவத்துக்குள்ள கொண்டு போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்த பாவம் கீழ்ப்படியாமையா பெருமையா என்றால் பெருமை. அல்லேலூயா. தேவன் எதிர்த்து நின்றார். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அல்லேலூயா, உங்கள் எதிராளியாகிய, தேவனுக்கு யார் எதிரி? நேரடி எதிரி சொல்லுங்க. நமக்கு எதிரி பிசாசுக்கு, பிசாசு தேவனுக்கு நேரடி எதிரி. ஆண்டவர் தம்முடைய எதிரியாக பிசாசை பார்க்கிறார். எதிரியாக பிசாசை பார்க்கிறது மட்டுமல்ல, பெருமையுள்ள எல்லாரையும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பாவம், பாவத்தில் பிரதானம் பெருமை. பெருமை. அல்லேலூயா. தேவனால் நாம் உயர்த்தப்படுவோமானால் நம்மளை தாழ்த்திக்கிட்டே என்ன பண்ணணும், அதுக்கிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பெருமையை குறித்து ஒரு சில காரியத்தை நாம் பார்த்து நம்ம இந்த பகுதியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். செய்தியின் பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு 2 பேரை பைபிளில் இருந்து உங்களுக்கு காண்பிச்சு, அவன் எதில் பெருமைப்பட்டாங்க, எப்படி பெருமை வந்துச்சுன்னு நம்ம பார்த்து, பெருமையே நமக்கு ஆசீர்வாத குறைவாக மாறிடும். அதனால பெருமைகளை எல்லாம் நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு கிறிஸ்துவை போல ஒரு மனத்தாழ்மையை நாம் தரித்து கொண்டு வருகிற நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. போதும். இங்கு யூதா ராஜா, அவன் பெயர் என்னன்னா அமத்சியா என்கிற ராஜா. இந்த ராஜா இவன் என்ன பண்றா, இவன் யூதா ராஜா, இன்னொருவன் என்ன பண்றான், இஸ்ரவேலின் ராஜாவா யோவாஸ் என்னும் ஒருவன் இருக்கிறான். இவன் யூதாவுடைய ராஜா, அவன் இஸ்ரவேலின் ராஜா யோவாஸ். இந்த அமத்சியாவுடைய தகப்பனை அவருடைய ஊழியக்காரர்களே கொன்று போட்டார். இவன் சின்ன பையனா இருந்தான். இப்ப இவன் வளர்ந்து பெரிய ஆளாகி ராஜ்யபாரத்தை பிடித்து கொள்ளுகிறான். பிடித்து கொண்டதற்கு பின்பாக ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. தன் தகப்பனை கொன்ற ஊழியக்காரர்களை, அதாவது வேலைக்காரவங்க ஒரு குரூப், இவங்களை எல்லாரையும் அமத்சியா என்ன பண்றான், கொண்டு போட்டுறான்.
பட்டய கிறுக்கினால் வெட்டி அவர் எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிறார். இந்த அமத்சியாவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் சொல்லுங்க? அப்பாவை கொண்டவன நான் என்ன பண்ணிட்டேன்? கொண்டுட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், ஆனாலும் இப்ப ராஜ்யபாரத்துக்கு வந்து ஏன் கையால இப்ப எங்க அப்பாவை கொண்டவங்களை நான் கொண்டு என் எதிரிகளை நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் அவன் உள்ளத்துக்குள்ளே வந்தது. இப்படி நாட்கள் சென்றது. உப்பு பள்ளத்தாக்கு என்கிற பள்ளத்தாக்குல நான் சொல்ல நீ பார்த்துக்கிட்டேன். 7ஆம் வசனத்துல உப்பு பள்ளத்தாக்கு என்கிற பள்ளத்தாக்குல ஏதோமியர்களை கிட்டத்தட்ட 15,000 பேரை இவன் என்ன பண்றான்? கொன்று போடுகிறான். இவனுடைய அடுத்த விக்டரி 7வது வசனத்துல இருக்கு. அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 16,000 பேரை என்ன பண்றான்? மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து. ஃபர்ஸ்ட் விக்டரி என்ன? தன் அப்பாவை கொண்டவனை என்ன பண்ணிட்டான்? கொண்டு போட்டான். 2வது வெற்றி என்ன? சேலாவை இப்படி என்ன சும்மா பிடிக்கல, 10,000 ஏதோமியர்களை கொன்று போட்டு பிடித்து அதற்கு ஒரு பேரை இப்பொழுது என்ன பண்றான்? வச்சுட்டான். யொக்தியேல் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டான். இவன்ட்ட எப்ப தெரியுமா பெருமை வர ஆரம்பிச்சிச்சு? ஒரு விஷயத்துல வெற்றி அடையும் போது அது சந்தோஷமாய் மாறி, இன்னொரு விஷயத்துல ஒரு வெற்றி கிடைக்கும் போது அந்த சந்தோஷமும் மீண்டும் சந்தோஷமாய் மாறி, இந்த சந்தோஷம் இப்பொழுது இவனுக்குள்ள ஒரு கர்வத்தை கொண்டு வருகிறது. நல்லா கவனிக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லி பைபிள்ல போடப்பட்டிருக்கு. பெருமை எங்கிருந்து இந்த அமத்சியாவுக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஏன் இவன் பெருமை உள்ளவனாக மாறினான்? ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சான். இந்த வெற்றி தேவனால் கிடைத்த வெற்றி என்கிற நினைப்பு அவனுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் அவன் ஊழியக்காரன் எத்தனை பேரை கொண்டிருப்பான்? ஒரு 10 பேரை கொண்டிருப்பான். இந்த 10 பேரை கொல்லும் போது இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, நான் சிறியவன், எனக்கு இந்த பலத்தை தந்தீங்க, என் தகப்பனை கொண்டவனை நான் அழிக்க முடியும் பலம் தந்தீங்கன்னு சொல்லிட்டு அதோட அவன் இருந்திருக்கணும். அவன் அது தாண்டி இப்ப ஏதோமியர்னா ஏசாவுடைய வம்சத்தார், ரொம்ப பயங்கரமானவங்க. அவங்கள 10,000 பேரை கொன்று போட்டுட்டு ஒரு ஊரை பிடிச்சி அந்த ஊருக்கு ஒரு பேரையே வச்சதுக்கு அப்புறம் இவனுடைய சந்தோஷம் இப்பொழுது கர்வமாக மாறுகிறது. இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. எங்கு பெருமை ஃபார்ம் ஆகுது? வெற்றி மேல் வெற்றி கிடைத்தவுடன் ஒரு மனுஷனுக்குள் பெருமை ஃபார்ம் ஆகுது. நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன், தொட்டதெல்லாம் எனக்கு வெற்றி, படிப்புல வெற்றி, வேலைக்கு போனா வெற்றி, ஊழியத்துல வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி அடைஞ்சிட்டு வந்தோடனே ஒரு மனுஷனுடைய இருதயம் ஹார்ட்டை சுத்தி அப்படியே அந்த ஹார்ட் வாழ்வுல கொழுப்பு ஃபார்ம் ஆன மாதிரி இருதயத்தை சுத்தி பெருமை என்ன ஆயிருது? பெருமை ஃபார்ம் ஆயிருது. தோல்வி அடைஞ்சவனே வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கவனே பாருங்களேன். வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு கர்வம் இருக்கு. என்னன்னா, நான் தொட்டாலே சக்சஸ் தான்ப்பா, அதுல ஒரு பெருமை. சாட்சி சொல்லும்போது அப்படி கெத்தா சொல்லுவாங்கன்னா, கத்த செய்த எல்லாவற்றிலையும் கத்தன் கூட இருந்துச்சு, என்னை நடத்தினார், நான் அப்படியே உயர்ந்தேன், என்னை மேன்மைப்படுத்தினேன், நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு என்னை இப்படி வச்சிருக்காரு தெரியுமா. இப்படிலாம் சொல்லும் போது நல்லதுதான். உங்க வாழ்வுல கொஞ்சம் கொழுப்படைக்காம என்ன பண்ணிக்கிறீங்க பாத்துக்கிற, அப்புறம் ஆஞ்சியோ பண்ற மாதிரி வரும். கொழுப்பை கரைச்சிடுறோம் அப்படின்னா எல்லா மகிமையும் கனமும் உமக்கேன்னு சொல்லுமோ அந்த கொழுப்பு எல்லாம் என்ன பண்ணிடும்? வாழ்வை விட்டு போயிடும். இல்லைன்னா பிளாக் ஆயிரும், திடீர்னு அடைச்சிரும். வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருந்தால் தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. தேவன் என்னை உயர்த்தினார், தேவனே நடத்தினார். கொஞ்சம் பேரை கொண்டான், 15,000 பேரை கொண்டான். ஒரு இடத்த கட்டுறவன கர்வம் ஏறிக்கிடுச்சு தலைக்கு. சும்மா இருக்க முடியல. இப்ப கையுங்காலும் என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேன். இப்ப இவனுடைய பார்வை எல்லாம் நெக்ஸ்ட் உள்ளவன் அடுத்தவனுக்குள்ள போயிடுச்சு. சும்மா இருக்க முடியா? டக்குன்னு அடுத்த நாட்டு ராஜாவை பார்த்தான். இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, ஏய் யோவாஸ், வா, ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நல்லா கவனிச்சுவாங்க, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம், வாடா கொஞ்சம் சண்டை போட்டு பார்ப்போம். அதோட அவன் கரெக்டா நெத்தி அடி அடிச்சான். அவன் அழகா ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவான். யூதாவை ராஜா அமித்ஷாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனிலே முட்செடி ஒன்று இருந்துச்சுப்பா, அது லீபனோனில் கேதுரு மரம், முட்செடி வேற, கேதுரு மரம் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மரம்,
கேதுரு மரம்ங்கிறது பெஸ்ட், தேக்க விட அதிகமானன்னு வச்சிருங்களேன். கேதுரு மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடுன்னு கேட்ட கதையா இருக்குது. முள்ளுச்செடி யாரை பார்த்து கேட்குது? கேதுரு மரத்தை பார்த்து நீ நான் சம்மந்தியா மாறிக்கிறோம். அதாவது முள்ளுச்செடிக்கு வாழ்வு வந்தா கேதுரு மரத்திட்ட பொண்ணு கேட்குமான்னு கேட்ட கதை தான் அது. உனக்கு வந்த வாழ்வுடா, 4 பேரை கொண்டுட்ட, ஒரு 10,000 பேரை கொண்டங்கிறதுக்காக என்னைட்ட நீ வந்து என்ன இன்னைக்கு வாழாட்டிக்கிட்டு இப்படி பொண்ணு கேட்டுச்சு, மகளை கேட்டது போல இருக்கிறது. அப்பொழுது ஒரு காட்டு மிருகம் இது சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே முள்ளுச்செடியை மிதிச்சுட்டு போன மாதிரி உன் கதை முடிய போது. நீ ஒன்றுக்கு உதவாத சின்ன பையனா இருந்த, ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சிட்ட, ரொம்ப ஆடாதப்பா. அதான் அதோடைய வார்த்தை, ரொம்ப ஆடிராத, நீ அடங்கி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார். நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ ஜெயிச்சிட்ட, ஒரு தடவை ஜெயிக்கல, 2 தடவை ஜெயிச்சிட்ட, அப்படி கேட்டுட்ட, சாதிச்சிட்ட, உண்மைதான்ப்பா. அதனால உன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? இப்ப நான் சொன்ன மாதிரி இருதயம் கர்வம்னா கொழுப்பால் நிரம்பி விட்டது. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலேயே நீர் இரு. உன் பெருமையோட இருக்கிறது நீ உன்னோட வச்சுக்க, பக்கத்தில் உள்ளவன நீ சீண்டாத. நிறைய பேருக்கு ஒன்னும் தாழ்வுபட்டு குறைவுபட்டு இருக்கும் போது வாழை சுருட்டிக்கிட்டு என்ன பண்ணுவான், இருக்கிற இடமே தெரியாது. கொஞ்சம் வேந்தவனே தேவையில்லாத பஞ்சாயத்துல எல்லாம் தலையிடும். நம்ம பஞ்சாயத்தை நமக்கு என்ன ஆகல சரி பண்ணல. முதல்ல இவனை ஊர்பட்ட பஞ்சாயத்தை வச்சு ஓன் அழுதுகிட்டு இருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் உயர்ந்த உடனே இவங்க தான் கட்டப்பட்ட நிலைமை, தான் கஷ்டப்பட்ட நிலைமையெல்லாம் மறந்துட்டு இன்னொருத்தவன் காரியத்துக்குள்ள என்ன பண்றது? கவனிச்சிங்களா? பைபிளுக்குள்ள எவ்வளவு இருக்குது, வாழ்க்கையினுடைய சகல தத்துவமும் வேதத்துக்குள்ள இருக்குது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அழுதுட்டு, நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லாதப்ப சாப்பிட்டுட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஓன்னு எப்போ பார்த்தாலும் அழுகுறான். கொஞ்சம் உயர்ந்த உடனே அப்படியே சுற்றி ரவுண்டு வந்து எல்லா இடத்துலையும் தலையிடுறது. அவன் குடும்பத்தில் தலையிடுறது, இவன் குடும்பத்தில் தலையிடுறது, இங்கே போய் தலையிடுறது. ஏற்கனவே குடும்பத்தில் சண்டைக்காடு பின்னிக்கிட்டு இருக்கும், இவன் உள்ளக்க போய்கிட்டு இவன் கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ராசா, நீ உயர்ந்துட்ட, நீ உனக்கு பணம் வந்துருச்சு, உனக்கு எல்லாம் வந்துச்சுன்னா நீ அதன் மட்டும் உன் வீட்டிலேயே இருந்துக்க, நீ யார் விஷயத்திலையும் தலையிடாத. இன்னைக்கு உங்க வேலை சால்வ் ஆயிடுச்சுங்கிறக்கா நீங்க யார் வேலையிலையும் தயவு செய்து தலையிடாது. நீங்க நல்லா இருக்கீங்கன்னா நீங்க நல்லாவே இருங்க. அவன் அழகா சொல்றான், உன் பொருள் எல்லாம் பத்திரமா இருக்கட்டும்டா, நீ ஏன் அது கீழே வாசிங்க, நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலேயே இரு. நான் வாசிக்கிற வசனம் தெரியுதா? 14:10 நீயும் நீ வீட்டிலேயே இரு. உன்னை உயர்த்திட்டாரு, சோத்திரம் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்து நன்றி சொல்லிக்கிட்டே இரு. நீ தேவையில்லாத பஞ்சாயத்தில் தலையிடாத, தேவையில்லாத குடும்பத்தை தலையிடாத. இவன் மாமிக்கு இவன் மாமியாருக்கு சண்டை வந்தா உனக்கு என்ன, நீ ஏன் தலையிடுற? ஒன்னும் ஆசீர்வச்சா நீ உன்னோடைய இரு. நீயும் உன் கூட யூதாவும் விழும்படிக்கு, நீயும் உன் குடும்பமும் விழும்படிக்கு பொல்லாப்பை நீ தேடிக்கொள்வானே. எல்லாரும் புரியுதா? நீங்க ஒன்றும் இல்லாதப்ப அழுதுகளா தேவசமத்தில்? நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி செய்யுங்க. இப்போ ஜெயிச்சோன்னா என்ன, உங்களுக்கு சில இந்த நாயை கட்டி போட்டுருப்பாங்க, அவுத்து விட்டோன்னா லொல்லுன்னு அங்கிட்டு ஓடு. இப்போ கெட்டவரும் ஊன்னு சொல்லிட்டு கொடுக்குற பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தோமே, அவுத்து விட்டோன்னா இப்போ என்ன வீரம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் பாப்பார், இவனை கட்டி போடுறதே நமக்கு நல்லது. இவன் ஃப்ரீ ஆன உடனே அவுத்து விட்ட மாதிரி வெளியில எல்லா இடமும் ஓடிறான்னு சொல்லி கெட்டி போடதான் அவர் நினைப்பார். நீயும் யூதாவும் ஜனங்களும் விழும்படிக்கு நீ பொல்லாப்பு தேடிக்கொள்வானேன் என்று சொன்னான். சொன்னா அமைதியா இருக்கணும்ல. இப்ப அமத்சியா என்ன பண்றான்? செவிகொடாமல் போனான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசை கூப்பிட்டு, வாடா சண்டைக்கு வச்சு பார்ப்போம். கொளுத்து போயிருச்சு, சண்டைக்கெல்லாம் கூப்பிடுறாரு, வா மோதி பார்ப்போம். அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கான். அவனுக்கு கோபம் ஆயிடுச்சு. சரி வாடா மோதி பார்ப்போம். 2 பேரும் மோதினாங்க. மோதல அடிச்சு வம்புக்கள் தான் பாருங்க, சும்மா இருக்காம 10,000 பேரை ஜெயிச்சு ஒரு ஊரை கட்டிக்கிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சு கொஞ்சம் நல்லா வந்து வீட்டோடைய நல்லா இருக்கலாம்ல, தேவையில்லாத வாயை கொடுத்து இப்ப வம்புக்கு இழுத்து இப்பொழுது அடிச்சு தோச்சிட்டாங்க. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. எருசலேமுக்கு எல்லாரும் ஓட ஆரம்பிச்ச உடனே
இப்பொழுது அமத்சியாவை யோவாஸ் பிடிக்கிறான். எங்கடா ஓடுற, வாடா. வாய் கொழுப்பை வச்சுக்கிட்டு தேவையில்லாத கொழுப்பு ஏறி போய் தேவையில்லாத தலையிடுறியான்னு சொல்லிட்டு உள்ள பிடிச்ச ஆளை தரன்னு இழுத்துட்டு போய் எருசலேம் மதில் கிட்டத்தட்ட எத்தனை முழம் அது போடப்பட்டிருக்கிறது? 400 முழம் என்றால் கிட்டத்தட்ட 600 அடி. சொல்ல போனா ஒரு 200 மீட்டர் கிட்ட 200 மீட்டர் தூரத்துக்கு இருக்கிற எருசலேமுடைய கோட்டைச்சுவரை இப்பொழுது உடைத்து விட்டாங்க. அதுல எப்ராஹிம் வாசல் என்கிற அந்த கோட்டையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டான். சும்மா இருக்கலாம்ல, கோட்டை இடிபடாம இருக்கும்ல. ஏன் கோட்டை இடிபட்டுச்சு? ஏன் வீட்டுல பாதுகாப்பு இல்ல? கண்ட 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 காரியங்கள்லாம் ஏன் வீட்டுல நடக்குது? தேவன் உயர்வை தந்தா அதை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு நன்றி சொல்லிக்கிட்டு சும்மா இருக்கணும். தேவையில்லை தலையிடக்கூடாது. தலையிட்டு இப்பொழுது கோட்டைச்சுவரெல்லாம் உடைந்து போனது. எருசலேமுடைய மதில்கள் 200 மீட்டர் தூரத்துக்கு 200 மீட்டரா நீங்க கணக்கு பண்ணி 1 கிலோமீட்டர்ல 10ல் 2 அவ்வளவு அந்த மீட்டர் கணக்குல எருசலேமுடைய கோட்டைச்சுவரை உடைச்சு தேவாலயத்துக்குள்ளே உள்ளே போய்விட்டார். தேவையா இது? உள்ளக்கு போய் என்ன பண்றான்? பொன்னையும் 14வது வசனத்துல இருக்கு, பொன்னையும் வெள்ளியும் சகல எதுல? கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சகல பொன்னை வெள்ளி. கர்த்தருடைய ஆலயம் என்றால் உடைய இருதயம். ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும் போதாது, இருதயத்துல தேவனோடு பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழணும். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவையில்லாத தலையிட்டு இருதயமாகிய கோவிலிலே தங்கமும் பொன்னும் வெள்ளியும் இருக்கிற விசுவாசத்தை, தேவன் மேல அன்பை என்ன பண்ணிடுறாங்க? இழந்து போயிடுறாங்க. பிசாசு வந்து கோட்டை இடிச்சு இருதயத்தில் உள்ளதை பிடுங்கிட்டு போயிடுறான். பெருமை உள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தை பிடுங்கேறியது. தேவையில்லாத தலையிடுகிறது உங்க வாழ்க்கையில உள்ளதை அழிச்சு போட்டுரும். 4 பேர் பேசும்போது அதுல போய் நீங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்கள் பேசுகிறதை பார்க்கிலும் கேட்கிறது உங்களுக்கு நாளா. கேட்கறதுக்கு நீங்க தீவிரமா இருங்க, பேசுறதுக்கு நீங்க தாமதமா இருங்க. நிறைய விஷயத்தை கேதர் பண்ணிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா உங்க வாயில நீங்க வார்த்தையை விட்டுறக்கூடாது. விட்டீங்கன்னா உங்க இருதயமாகிய தேவாலயத்திலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் பிசாசு திருடி கொண்டு போவாங்க. நமக்கு எல்லாமே நல்லா ஆயிடுச்சு, அதனால இப்ப யாரையாவது பத்தி பேசணும். நமக்கு இதெல்லாம் நடைமுறை. யார்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. குடும்பத்துக்கு கஷ்டத்தில் அழுதுகிட்டு இருக்கான், அவனுக்கு மட்டும் அழுதுகிட்டு இருப்பான். எல்லாம் கொளுத்து போய் எல்லாம் சரியானவன் என்ன பண்ணுவான்? அடுத்தவனை பத்தி பேச ஆரம்பிப்பான். அங்க நீ பேசும்போதுதான் உன் தேவாலயத்தினுடைய சுவர்கள் இடிக்கப்படும், உள்ளே இருந்து பொக்கிஷங்கள் பிடுங்கப்படும். உங்க கிருபை இழந்து போவீங்க, உங்க எல்லாத்தையும் இழந்து போவீங்க. இப்ப எல்லாம் இடிக்கப்பட்டு போனது உள்ள இருந்து எடுத்து கிரி இருப்பவர்களையும் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்தில் ஹாஸ்டேஜஸ், பிணைய கைதிகள். தேவாலயத்தை மட்டும் இடிக்கல, என்னென்ன இடிச்சான்? உள்ள பொன்னை வெள்ளியும் எடுத்து சகல பனிமுட்டுகளை எடுத்து உள்ள இருந்து பணைய கைதிகளை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டான்? கொண்டே போயிட்டு. கொண்டு போனதற்கு பின்பாக அவன் சமாரியாவுக்கு திரும்பி போனான். 15 ஆண்டுகளுக்கு பின்பாக கீழே இருக்கும் அமத்சியாவுடைய வர்த்தமானங்கள், அவருடைய ஹிஸ்டரி என்ன இருக்கும்னா, எருசலேமில் உள்ள குடிகளே அவனுக்கு எதிர்ப்பார்கள். அவன் ஓடுவான், ஓடி போய் அவனை பிடிச்சி கொன்னு குதிரையில் இழுத்துட்டு வருவாங்க. அவன் செத்தே போயிடும். ஹல்லேலூயா. ஏப்பா, உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ ஒழுங்கா இருந்திருந்தா உன் ஊழியக்காரர்களை, அப்பாவை கொண்ட ஊழியக்காரர்களை கொண்டதோட நின்றுருக்கலாம், ஏதோமியரை ஜெயிச்சதோட நின்றுருக்கலாம். பொன் வெள்ளி பொக்கிஷம் எதுவும் போயிருக்காதே. ஆனால் நீ தேவையில்லாததுல பெருமை கொண்டு தேவையற்றதுல நீங்களும் நானும் அதுல இறங்கினதுனால தானே இவ்வளவு இழப்பு. இது எங்கிருந்து இந்த பெருமை வந்தது? வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் தொட்டதெல்லாம் சக்சஸ் சொல்லும் போதுதானே இந்த பெருமை வந்துச்சு. அப்ப நம்ம இதை எப்படி மாத்துறது? இந்த பெருமை எப்படி அழிக்கிறது? ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பாக என் தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பாக என் தேவன் இருக்கிறார். தேவனால் அல்லாமல் நான் வெற்றி அடையவே இல்லை. எல்லாரும் இதை வாழ்க்கையில சொல்ல. உங்க பிள்ளை ஆசீர்வாதமா உயர்ந்துகிட்டு இருக்கா? தேவனால். உங்க தொழில் ஆசீர்வாதமா இருக்கா? தேவனால். நீங்க என்னால் ஜெயம் வந்துருச்சுன்னு அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, தேவையில்லாத தலையிட்டீங்கன்னா, கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல இறங்கும். ஹல்லேலூயா.
சிறிய சிறிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது நமக்கு நல்லது. நான் எப்பவுமே அதை தான் விரும்புவேன். உயர்ந்துக்கிட்டே போகக்கூடாது. இந்த ரோட்டில் ஹைவேல வளைஞ்சு வளைஞ்சு ஏன் போட்டிருக்கான் நீங்கள் யோசித்தீங்களா? நேராக போட்டிருக்கலாம். இப்படி ஒரு பண்டு, இப்படி ஒரு பண்டு, இப்படி ஒரு பண்டு. அப்புறம் பாருங்க, இந்த சாயல்குடி போகிற வழியில் ஜிக்ஸாக்கு அந்த நடுவில் உள்ள ஹைவே பிரிக்கிற அந்த சென்டர் கோடு இப்படி போட்டு, அப்புறம் சின்ன சின்ன வேகத்தடை போல் மஞ்சள் கலரில் ஒன்று போட்டுரும். அது எதுக்குன்னா ட்ரு அப்படின்னு தாண்டும் போது ஒரு சவுண்டுக்கு வேகத்தடை போட்டிருப்பான். பேரிகேடு இவ்வளவு ஏன் போட்டிருக்கான்? நீ நல்லா கவனி. கார் ஓட்டுறவங்க தான் தெரியும். நேரடியாக எந்த ஒரு கோணலும் ஆணலும் இல்லாமல் நேரடியாக ஒரே மாதிரி தெரிஞ்சா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு தூக்கம் தூக்கம் வந்துடும். அப்புறம் உங்க வண்டி எங்க நிற்கும்? முட்டுச்சந்தில் நிற்கும். நீங்க 108ல் நிற்பீங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் ரோட என்ன பண்ணியிருக்கான், வளைக்கிறான். அதுல முழிச்சு தூங்கினவங்களாம் முழிச்சிடும். ஒரு பேரிகேட், ஒரு ஜிக்ஸாக் கோடு, அதை நீ போட்டு தலை வலிக்கும். இப்படி 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 போகும். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸை கொண்டு ஆடு மாடு எல்லாம் ஓடி கீடி வருது. எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தவன் டென்ஷனாக அமர்ந்தா சரி, அவ்வளவு இடையூறுகள் வருது. அதுக்கு நடுவில் தான் வண்டியை ஓட்டி போக வேண்டிய இடத்துக்கு போகிறான். உங்கள் வாழ்க்கையில ரொம்ப சொகுசு வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு உயர்வை தந்தால் ஒரு சிறிய தாழ்வையும் நான் அவ்வப்போது சந்திப்பது எனக்கு நல்லது. அப்போதான் நான் உங்களை என்ன பண்ணுவேன், சார்ந்து உங்களை நம்பி. எனக்கும் கஷ்டம் வருதுப்பா, எனக்கும் குறை வருதுப்பா, நான் என்னை நம்பி, உங்களை நம்பி, என்னை நம்பாம உங்களே சார்ந்து நான் ஓடிக்கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்புறம் வெற்றி வந்தால் தேவையற்றதுல தலையிடவே கூடாது. சங்கீதம் 131 தாவீது ராஜா சொல்லுகிறான். சங்கீதம் 131:1, என் இருதயம் இருமாப்புள்ளதில்லை. இருதயம் இருமாப்பாயிட்டா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? மேட்டிமை வந்துடும். அடுத்து பெரிய காரியங்களிலும் பெரிய காரியங்களையும் எனக்கு மிஞ்சின கர்மத்தை நான் தலையிடுகிறது. ராஜா எல்லாத்துலயும் தலையிடணும். உண்மையா இல்லையா? பொது சேவைக்கு வந்தாச்சு, அப்படித்தானே? பொது சேவைக்கு வந்தாச்சு. அவர் எல்லா இதுலையும் தலையிடணும். நம்முடைய தமிழ்நாட்டில் புதுசா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். நடிகராக இருப்பவர். சரியான கூட்டம், நிறைய கட்சிகள் பயந்தார்கள். அவர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டார். என்ன மாட்டினார்னா, ஒரு நடிகையோடு பிரைவேட் ஜெட்டில் போகிறத வீடியோவை எடுத்து போட்டு விட்டாங்க. நம்மளுக்கு எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ ஒருத்தவன் சொல்கிறான், நடிகர் சார், நீங்கள் எந்த நடிகையோடும் போங்க, எந்த ஃப்ளைட்லையும் போங்க, இப்போ நீங்கள் அரசியலுக்கு இனி உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிப்போம், நீங்கள் இப்படிலாம் இனிமேல் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நாரடிக்கிறான். தாவீது ராஜா மிஞ்சின கர்ப்பத்தில் ஈடுபட மாட்டேன்னு சொன்னா, அவர் ஈடுபடணும். அவர் பொது சேவையில் உள்ளவர் ராஜா. அவன் பிரைம் மினிஸ்டர், அவன் பிரதம மந்திரி. அவனுக்கு தெரியுது, அப்பாடி பொது சேவைகள்ல நான் இவ்வளவு ஈடுபடுறது நல்லதுதான், நல்லது செய்யறது நல்லதுதான். ஆனாலும் என்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற அளவுக்கு, என் ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிற அளவுக்கு பெருமை கொண்டவனாய் நான் எதுலையும் தலையிட போறது இல்லை. அதிகார பெருமையில நான் தலையிடல, அவங்க மேல உள்ள அன்புல நான் என்ன பண்றேன், தலையிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். மிஞ்சின கருமத்தில் நான் தலையிட மாட்டேன். அப்பா, தேவையில்லாததுல நான் தலையிட மாட்டேன். என் வேலை உண்டு, நான் உண்டு. என்னை உயர்த்தினார். என் நாட்டுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் அதை செய்வேன். எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் ராஜாவா மாறிட்டேங்கிறதுக்காக என் அதிகாரத்தை பயன்படுத்தி, தவறாய் பயன்படுத்தி நான் யாரையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான். அதான் மிஞ்சின கருமத்தில் நான். பைபிள் சொல்லு, தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தலையிடுறவன் நாய் காத, வழியில போற நாய் காத நீங்க இன்னைக்கு போய் திருகுறீங்க. எல்லாரும் இன்னைக்கு போய் என்ன பண்ணணும், எல்லா நாய் காத நல்ல வெறி நாயா பார்த்து காதை பிடிச்சி திருகிட்டு என்ன செய்யுதுன்னு நீங்க அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பிரதர் சொன்னது போல நாய் காதை பிடித்து திருகினேன். ஒரே கடி என்று கடித்தது. 34 ஊசி தொடர்ந்து போடும்படி சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க சொன்னார். நாய் காதை பிடிச்சா கடிக்கும். தேவையில்லாத தலையிட்டா இதை விட கடி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உழும். ஒதுங்கிக்கிறங்க. பக்தி விருத்தி உண்டாய் ஒருத்தவனை தூக்கி விடணும்னா
உள்ள இறங்குங்க. ஒருத்தவனை போட்டு அமுக்கிறதுக்காக ஒரு களத்தில் இறங்கவே வேண்டாம். நீங்க போனா அவனை தூக்கிடணும், அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடக்கூடாது. கலாத்தியர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் ஒருவன் சோதிக்கப்பட்டால் அவன் என்ன பண்ணணுமா, கலாத்தியர் 5-6 ஸ்டார்டிங்ல இருக்கும். வாசிங்க. சரி, தலையிடக்கூடாதா? தலையிடணும். எதோட தலையிடணும்? சாந்தமுள்ள. அவ யாதொரு குற்றத்தில் நல்லா ஒரு குற்றவாளி அவத்த மாட்டிக்கிட்டான், இவனை தலையிடக்கூடாதாப்பா? பிரதர் சொல்லிட்டாரு, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். தலையிடணும், கர்வத்தோட சாந்தத்தோட தலையிடணும். இன்னொன்னு என்ன பண்ணணும், நானும் சோதிக்கப்பட, நானும் இதுல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நானும் பலவீனம்தான். ஒருத்தவன் இச்சையில மாட்டி அப்படியே பிரபலமாயி மாட்டிக்கிட்டான், இல்ல ஒரு திருடி மாட்டிக்கிட்டான், நீங்க போய் இடையில போறீங்க. உள்ள நுழையும் போது என்ன பண்ணணும்? நீங்க பெரிய பரிசுத்தவான் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, உள்ள அங்கதான் மிஸ்டேக் வருது. உள்ள நுழையணுமா ஒதுங்கணுமா? உங்களுக்கு விடுவிக்க கூடுமானால் விடுவீங்க, உள்ள இறங்குங்க. உள்ள இறங்கும் போது நீங்க எப்படி இறங்கணும்? நீங்க நீதிமான போல இறங்கக்கூடாது. நீங்க எப்படி உள்ள இறங்கி அதை சால்வ் பண்ணணும்னா, நானும் குறை உள்ளவன், கர்த்தருடைய கிருபையால் நான் காக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அந்த அன்போடு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்காம விடுவிக்கப்படுவான். நீங்க நீதிமான போல இறங்கி உங்களை பரிசுத்தவனா காமிக்க முடியும். அந்த பஞ்சாயத்துல நீங்க கை வச்சீங்க, கூடி சீக்கிரம் அதே பஞ்சாயத்துல நீங்களும். நான் நடந்ததை சொல்றேன். தமிழ்நாடுக்கு அந்த பக்கம் ஒரு ஊழியக்காரர், பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படித்தான் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களுடைய சபையில என்ன குற்றத்தை சாட்டி அந்த ஊழியக்காரரை தள்ளினார்களோ அதே குற்றத்தில் அந்த சபை போதகரும் இப்பொழுது சிக்கிக் கொண்டார். கண்ணார நான் பார்த்ததை சொல்றேன். அப்போ ஒரு அன்போடு கூட அதுல இறங்கி இருந்தா கர்த்தர் நம்மை பாதுகாத்திருப்பார். கர்வத்தோடு இறங்கி இருந்தால் அவன் செஞ்ச அதே பொய்யாய் சொன்ன அதே குற்றத்துல உண்மையாய் நம்ம மாட்ட வேண்டியது வரும். கவனமாய் செயல்படணும். அமத்சியா தேவையில்லாதது தலையிட்டு சகலவற்றையும் இழந்து போனார். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, கர்வம் பெருமை வராம இருக்கணும்னா கர்த்தரையை சார்ந்து நீங்க இருக்கணும். சங்கீதம் 147:11, அவர் குதிரையின் பலத்தில் அவர் விருப்பமா இருக்க மாட்டார், வீரனுடைய கால்களும் அவர் பிரியமா இருக்க மாட்டார். குதிரை ரொம்ப பலம் உள்ளது, அவர் சொல்றார் குதிரையின் பலத்தில் அவர் விருப்பமா இல்ல, வீரனுடைய கால்களிலும் அவர் பிரியப்பட மாட்டார். தமக்கு பயந்து, யாருக்கு பயந்து, யாருக்கு கிருபைக்கு காத்திருக்கிறோமே பிரியமா இருக்க, தமக்கு பயந்து. அப்ப குதிரையை யுத்தத்துல நம்புறான், வீரனை காலை என்ன பண்றான், நம்புறான். இந்த குதிரையையும் வீரனுடைய கால்களை நம்புகிற எல்லாரும் அமத்சியாவை போல பெருமைக்குள்ள மாறுவார்கள். யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரையே நம்பி இருக்கு. நீ உங்க தொழில உங்க குடும்பங்கள்ல வெற்றி கிடைச்சிருச்சுன்னா ஆண்டவருக்கே மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, நான் உழைச்சது உண்மைதான், ஆனா உழைக்க வச்சது நீங்க. நான் ஞானத்தை பயன்படுத்துறது உண்மைதான், ஆனா ஞானத்தை கொடுத்தது நீங்க. என் குதிரையும் இருக்குது, வீரன் இருக்கிறான், ஆனா 2 பேருனால நான் ஜெயிக்கல. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்கனால தான்ப்பா நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் மென்மேலும் 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 உங்களை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு உயர்த்துறமோ அவ்வளவு நீங்க நன்றி சொல்லி கொண்டே இருக்கும். உங்க வாயிலிருந்து என்ன பண்ண வரணும்? நன்றி வரணும். எவ்வளவு உயர்த்தப்படுகிறோமோ அவ்வளவு பணிவு என்ன பண்ணணும்? வரணும். விழுதலுக்கு முன்னானது என்னது? மன மேட்டிமை, அகந்தை. எவ்வளவு உயர்த்தப்படுறோமோ நீங்க என்ன பண்ணணும்? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்கனாலதான். பணிவு, தாழ்மை எல்லாம் நம்மிடத்துல வெளிப்பட வேண்டும். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, சக்சஸ் நிரந்தரமானது அல்ல, தோல்வியும் நிரந்தரமானது அல்ல. பரலோகத்திலிருந்து ஒருவனை வெற்றி அடைய வைத்தால் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு வெற்றி. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, வெற்றி அடைஞ்ச உடனே, ஜெயிச்ச உடனே ஜெயிக்க பிறந்தவன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜெயமோ
அப்படி பைப்பு டேங்க்ல தண்ணி இருக்குது, அதான் ஆண்டவர். பைப்பு தான் நீங்க. டேங்க்ல தண்ணி இருந்தால் தான் பைப்பில் தண்ணி வரும். டேங்க்ல தண்ணி இல்லை, அங்கே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்கள் என்னத்தை பைப்பை திறந்தாலும் தண்ணி வர போகிறது இல்லை. எப்பவும் தண்ணி வரும்னு கனவு காண வேண்டாம். பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் நமக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. தேவன் ஜெயத்தை தராவிட்டால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. நீங்கள் சக்ஸஸ் ஆன உடனே உங்கள் மைண்டில் வச்சுடாதீங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் கை வச்சாலே ஜெயிக்கும். இல்லை, உன்னை கர்த்தர் ஜெயிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். தோத்துக்கிட்டு இருக்கவங்களை நினைச்சிடாதீங்க, நான் தோத்து போக பிறந்தவன். இல்லை, கர்த்தர் நினைச்சா உன்னை ஜெயிக்க வைக்க முடியும். ஜெயமும் தோல்வியும் கர்த்தரால் வருகிறது, மனுஷனால் ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஹல்லேலூயா. உங்களை நீங்க ரொம்ப நம்பாதீங்க, தேவனை நம்பிடுங்க. தேவையில்லாத தலையிடாதீங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அமர்ச்சியாவின் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும். ரெண்டாவது, பெருமை பற்றி பைபிளில் இருக்கிற முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நேபுகத்நேச்சார். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 to 17 வரை வாசிங்க. மற்றவங்க பைபிள் எடுத்து பாருங்க நேபுகத்நேச்சாரை பற்றி. தானியேல் 4:14 முதல் 17. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அமர்ச்சியா பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது, நேபுகத்நேச்சார் பாபிலோனிய ஒரு ராஜா, ஒட்டுமொத்த உலகத்தையும் சர்வாதிகாரம் பண்ணி தன் கைக்குள்ளே வைத்திருக்கிறவன் நேபுகத்நேச்சார். இவன் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிறான். பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை பார்க்குற. இந்த சொப்பனம் அவன் இருதயத்தை கலங்கடிச்சு போச்சு. இருதயமே படப்படன்னு ஆயிடுச்சு. என்ன கனவு காண்கிறான்? ஒரு பெரிய விருட்சம், ஒரு வானலாவிய ஒரு பெரிய விருட்சம்னா மரம் அப்படியே எழும்பி நிற்குது. இலைகள் எல்லாம் நேர்த்தியா இருக்குது, இலை எல்லாம் நேர்த்தியா பச்சை பசைன்னு கனிகளால் நிறைந்து இருக்கிறது. கிளைகள் எல்லாம் விட்டு போயிருக்கிறது. இந்த கனிகளை எல்லாம் அநேக ஜீவன்களுக்கு, நர ஜீவன்களுக்கு, அப்படின்னா காட்டு மிருகங்கள், பறவைகளுக்கு, மனுஷர் எல்லாருக்கும் அது உணவாய் மாறுகிறது. கிளைகளிலே நிறைய பறவைகள் கூடு கட்டுகிறது. கிளைகளுக்கு கீழே சகல காட்டு மிருகங்களும் வந்து தங்குகிறது. அதனுடைய கிளைகள் எல்லாம் உலகம் லாவிய அளவுக்கு அது படர்ந்து நிற்கிறது. அப்படி ஒரு அழகான ஒரு விஷன் பார்க்கிறேன். பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஒரு தூதருடைய சத்தம் கேட்கிறது. அதை வெட்டி போடுங்க, கிளைகளை வெட்டி போடுங்கள், எல்லாத்தையும் வெட்டி போடுங்க. அதில் உள்ள காட்டு மிருகங்கள் அதை தஞ்சமா இருந்த ஒவ்வொன்றும் அந்த இடத்தை விட்டு போகட்டும். எல்லாத்தையும் வெட்டி ஒண்ணும் இல்லாம ஆக்கிரு, அடிமரத்தை மட்டும் கொஞ்சோண்டு வை அப்படின்னு சொல்லிட்டார். வச்சுட்டு அதை சங்கிலிகளால் கட்டி வெயிலிலும் பனியிலும் அது காய்ந்து கிடக்கட்டும். 7 காலம் வரை. ஈவன் அதுல மட்டும் ஒரு மனுஷனை குறிப்பிடும். அவன் வந்துட்டு என்ன பண்ணணும்? 7 காலம் வரைக்கும் அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் மாறுபடி மிருகத்தினுடைய இருதயம் அவனுக்கு இப்படி இருக்கு. அவன் மேல் 7 காலங்கள் கடந்து அதுல மட்டும் அவன் இருதயம் மனுஷ இருதயமா இல்லாம என்னவா மாறணுமா? மிருக இருதயமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரையும் அழைக்கிறான். ராஜாத்தி ராஜகுமாரியா சொல்றா. இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு தானியேல்னு ஒரு தேவ மனுஷன் என்ன பண்றான்? இருக்கான். ஆவிக்குரிய மனுஷன், தேவனுடைய ஆவி உடையவன் இருக்கான்னு சொன்னோன்னே அவனை வர சொல்றாங்க. வர சொல்லும் போது அவன் இங்க எடுத்து காட்டுகிற ஒரு விஷயம் தான் இது.
நேபுகாத்நேச்சாரை பற்றி சொல்லுகிறான். நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க, நான் சொல்றேன். 22வது வசனத்துல, ஒரு விருட்சம் போல நீர் பார்த்தீரே, இலைகள் எல்லாம் நேர்த்தியா இருந்துச்சே, அதான் நீர். நீர் பெரியவரும் பலத்தவருமா இருக்கிற ராஜாவாகிய நீர்தான் அந்த பெரிய விருட்சம். உம்முடைய மகத்துவம் வளர்ந்து பூமியின் எல்லை பரியந்தம் எட்டி இருக்கிறதுன்னு சொன்னா என்ன சொல்ல வர்றா? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, நீ பாத்தியில ஒரு பெரிய மரம், அந்த மரம் தான் யாரு? நீர். நீ ராஜ்யங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமானவர். ஆனாலும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகிறது. அது உங்க எதிரிக்கு நடந்தா நல்லா இருக்கும். என்ன விஷயம்ப்பா? உம்முடைய ராஜ்யம் முழுவதும் மரம் வெட்டப்பட்டது போல நீர் ராஜ்யத்தை விட்டு பிடுங்கப்பட போகிறீர். பயந்துட்டான். பிடுங்கப்பட்டு நீர் மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் மிருகத்தை போல நீர் வாரப்போகிறீர். வெயிலிலும் பனியிலும் நீர் கிடக்க போறீர். 7 காலங்கள் வரை நீர் அப்படியே மிருகத்தை போல மாறுவீர். அப்புறம் நீர் ஒரு உணர்வடைவீர். என்ன உணர்வடைவீர்? மனுஷன் எந்த மனுஷனையும் தேவனே உயர்த்துகிறார், எந்த மனுஷனையும் தேவனே தாழ்த்துகிறார், எல்லாவற்றுக்கும் அவரே அதிகாரியாக இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ராஜ்யம் உன் கைகளிலே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாருன்னா, இதை சொல்லி கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக 12ஆம் மாதம் சென்ற பின்பு 29வது வசனத்தில் இருக்கு, 4:29 பாபிலோன் ராஜா இப்பொழுது அரண்மனையிலே உலா. எல்லாரும் புரியுதா? அந்த ஹிஸ்டரி பேசும்போது ரொம்ப நேரம் அதை சொல்லும் போது கவனிச்சுக்கிட்டே நீங்க வரணும். அதை கரெக்டாக அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சாதான். இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ராஜா இப்பொழுது அரண்மனையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? உலாவி கொண்டிருக்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. நல்லா கவனிங்க. இவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன சொல்றான்? மாளிகையும் அரண்மனையும் பார்க்கிறான், ராஜ்யங்களை பார்க்கிறான். சொல்லிட்டு சொல்றான். எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன். நான் கட்டினது என்னது? மகாபாபிலோன். இதுல பாருங்க, என் வல்லமையினால் என்னுடைய மகிமைக்காக, மகிமை பிரஸ்தாபமாகும்படி என் ராஜ்யத்திற்காக இந்த அரண்மனையை நான் கட்டின மகா உலாவிக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. எங்க வந்துச்சு இவனுக்கு பெருமை? இதெல்லாம் சொன்னா பாருங்க, சொல்லும் போதே வானத்திலிருந்து சத்தம் வந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரில் நின்று நீ தள்ளப்படுவாய், மிருகங்களோட சஞ்சரிப்பாய், புல்லை தின்பாய், நீ மாடுகளை போல புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமான ஒரு மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் வரை உன்மேல் 7 காலம் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறேன்னு சொன்னான். கடவை கண்டா, உலாவுனா, அரண்மனை ராஜ்யத்தை பார்த்து சொன்னா, இது என் வல்லமை, இது ஏன் பராக்கிரமோ, இது என்னுடைய வலிமை, இது நான் கட்டின மகாபாபிலோன். சொன்ன உடனே வானத்திலிருந்து வந்தது சத்தம், இப்பொழுது என்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கி போனது, நீ மிருகத்தை போல மாறிடுன்னு சொன்ன மாத்திரத்துல அவருடைய தலைமுடி எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அவன் கழுகுடைய முடி மாதிரி அவனுடைய முடி மாறி அவன் மாட போல எதை திங்க ஆரம்பிச்சுட்டான்? உள்ள மேய ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு இறகுகள் உண்டானது. அவனுடைய நகங்கள் எல்லாம் பறவைகளுடைய நகங்களை போல அவருடைய நகம் என்ன ஆயிடுச்சு? மாறினது. ஹல்லேலூயா. மாறி 7 காலங்கள் முடிகிறது. உணர்வடைகிறான். எல்லா சக்திக்கு மேல ஒரு சக்தி. ஹல்லேலூயா. நான் உயர்த்தப்படல, நான் பாபிலோனை கட்டல, நான் ராஜாவா மாறல, எனக்கு மேல ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அவர் என்றென்றும் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டதுக்கு பின்பாக அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. மீண்டும் அவனுடைய ராஜாக்கள், அவனுடைய மந்திரிகள் அவனிடத்தில் வந்து சேருகிறார்கள். ராஜ்யம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இவனிடத்திலிருந்து பெருமை வெளிப்பட்டது. என்னென்ன காரியத்திலிருந்து வெளிப்பட்டது? அந்த 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் கட்டின மகா
இந்த நான் சாதிச்சேன். நேபுகாத் நேச்சாருக்குள்ள இந்த பெருமையின் ஆவி என்ன? நான் கட்டினேன், நான் சாதித்தேன், நான் இதை நிறைவேற்றினேன், என்னுடைய வல்லமையின் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அவனுக்கு பெருமையாய் வெளிப்பட்ட. எத்தனை பேருக்குள்ள இந்த எண்ணம் வர போராடி கொண்டு இருக்கிறது? நான் முடிச்சேன், நான் காப்பாத்துறேன், என்னாலதான். இங்க சொல்றா, என்னால அல்ல, எனக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அவரே என்னை ஏற்படுத்தினாருங்கிற இடத்துக்கு வர கர்த்தர் அவனை தாழ்த்தி போட்டார். என்னாலங்கிறதா என்கிற இடத்துக்கு நீ யாரும் வராதீங்க. இதை செய்ய பலன் கொடுத்தவர் கர்த்தர். உங்களை உயர்த்தினது உங்க சாமர்த்தியம் நினைக்க வேண்டாம். நீங்க ஒரு குடும்பத்தை உருவாக்குனது, நீங்க ஒரு தொழிலை உருவாக்குனது, நீங்க ஒரு வீட்டை உருவாக்குனது, நீங்க ஒரு பெரிய தோப்பை உருவாக்குனது, பெரிய டீமை உருவாக்குனது, பெரிய ஊழியத்தை உருவாக்குனது எதுவும் நம்மளால அல்ல. நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவரே என்றென்றைக்கு புகழப்படத்தக்கவர். அவரே நித்திய ராஜா. அவரே கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவரே தலைமுறை தலைமுறை அவருடைய ராஜ்யமே இருக்கு. யாரும் இங்க ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஆமென். மனுஷனை எல்லாம் அவர் கைகளிலே வைத்திருக்கிறார். புரியுமா சொல்றேன்? ஏழ்மையானவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், சகல ஜாதிகளும் யாருடைய கரத்தில் இருக்குது? அவருடைய அசைவில் இருக்குது. அவர் சித்தமானவனை உயர்த்துவார், சித்தமானவனை தாழ்த்துவார். உயர்த்தப்பட்டவனே நீ எந்த தைரியத்தில் சொல்றீங்க நான் என்னால உயர்ந்தேன்னு? தேவன் தான் உயர்த்தினார். தேவன் ஒரு ஆளை உயர்த்திட்டான்னா அவனை உயர்த்த சித்தமா இருந்தார். ஒருத்தன் தாழ்த்தினா தாழ்த்த சித்தமா இருந்தார். அவருடைய எல்லாம் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எல்லாம் அவருடைய சித்தம். 35வது வசனத்தில் சொல்லுவார், அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கது ஒருவனும் இல்லை. அந்த 35 முழுசா வாசிக்கிறேன். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்து. சித்தத்தின்படி தான் அவர் என்ன பண்றாரா? நடத்துறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி நீ என்ன செய்யறீன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு. பூமியின் குடிகள் எல்லாம் யார் கையில இருக்காங்க? அவர் சித்தத்தின்படி தான். இப்ப சொல்லுங்க, நீங்க உயர்ந்தது யாரோட சித்தம்? உங்கள் பலன் அதுல இருக்கா? நீங்க கட்டின மகா பாபிலோனா? நிறைய பேர் நான் கட்டின மகா பாபிலோன் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நாம் தாழ்த்தப்பட்டு நம்முடைய இருதயம் எல்லாம் மாறி இறங்கக்கூடாத இடத்துக்கு இறங்கி போயிட்டோம். மேட்டிமையினால விழுந்தவங்க எத்தனை பேர்? கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்தி வச்சிருந்தாரு. உயர்த்தி வைக்கும் போது அவராலன்னு சொல்லிட்டு அவர் சித்தமானதுனால நான் உயர்த்தப்பட்டேன், அவருடைய கைகளின் பலத்தால் நான் உயர்த்தப்பட்டேன். தாவீது வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய தயவினால் அவன் முன்னேறி கொண்டே இருந்தான். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லாம நம்ம தொழில் நம்ம குடும்பங்களை அப்படி ஒரு பார்வை பார்த்து என்னாலதான் நான் கட்டின மகா சொன்னதுனால தானே இன்னைக்கு ஒரு படி இறங்கி நிற்கிறோம். ஆனாலும் நீங்கள் உணரும் பொழுது கர்த்தர் மீண்டும் ராஜ்யத்தை உங்கள் கைகளிலே தருவார். அவன் உணர்ந்தான், இல்லப்பா என்னால இல்லப்பா நான் இப்ப ஒத்துக்கிறேன்னு சொன்னான் பாருங்க. மீண்டும் நகங்கள் எல்லாம் மறைந்தது, சிறகுகள் எல்லாம் மறைந்தது, மனுஷ ரூபம் முகக்கலையும் அவனிடத்துல வந்தது. ராஜ்ய பாரத்தை கர்த்தர் மீண்டும் அவர் கைகளிலே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நம்மிடத்துல நிறைய உயர்வு வரலாம். யாரை மகிமைப்படுதுன்னு சொல்லுங்க? தேவனை மட்டுமே மகிமை. உங்க சித்தம்பா நான் உயர்த்தப்பட்டது. என்ன நான் அவனை விட நல்லவனா இருக்கனால ஒண்ணு என்னை அவர் என்ன பண்ணல உயர்த்த. சொல்லுங்க, இப்ப நீங்க நல்லா படிக்கிறீங்க, நல்ல வேலைக்கு போறீங்க, நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தது யாரு? ஒருத்தவனுக்கு அது மண்டையிலே ஏற மாட்டுங்க, அவனுக்கு அதை கொடுத்தாரு, நமக்கு என்ன பண்ணார்? அதை நீங்க என்ன பரப்பாலையே உங்க தாய் தகப்பன் போய் ஒரு நல்ல கருத்தரிப்பு மையத்தில் போய் என் மகனுக்கு ஒரு 1.5 கிலோ மூளை வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அது வர்ற மாதிரி ஒன்று செட் பண்ணுங்கன்னு உங்களை பெத்தெடுத்தாங்க. உங்களுக்கு அந்த மூளையை வச்சார், படிப்பை வச்சார், சக்சஸை வச்சார். அவனுக்கு வைக்கல. அதுக்காக அவனு வைக்காதனால நான் கட்டின மகாபாபிலோ உங்க அறிவுன்னு சொல்லலாமா? அப்ப ராம்நாட்டில் ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைக்காலஜிக்கல் இந்த மைண்ட் சேஞ்ச் ஆனவங்களுடைய இடத்துல ஊழியம் பார்க்க போனால் அங்கே நிறைய சின்ன சின்ன பசங்க பைத்தியம் முடிச்சிருக்காங்க.
ஒருத்தவன் ஏதோ ஒரு விஷயம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பைத்தியமா இருக்கிறான், இன்னொருத்தவன் நினைச்சது நடக்கலன்னு பைத்தியமா இருக்கிறான். அவன்லாம் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு அப்படியே இருக்கிறான், தலையை சொல்லிக்கிட்டு சிவன் தான் ஏசு, ஏசுதான் சிவன் பேசிக்கிட்டே இருக்கான். பாவமா இருக்கு. நான் கேட்குற, மூளையில இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஷேக் அப்படி பண்ணிட்டா மூளை குழம்பி திரியிறான். உங்களுக்கு படிச்சுட்டேன், உயர்ந்துட்டேன், வேலை பார்க்குறேன்னு சொன்னோன்னே இங்கே தலைக்கு ஏறி நிற்குது. உங்கள் மைண்டை அப்படி பிடிச்சி அப்படி இப்படி தொட்டு இப்படி லைட்டாக நசுக்கி விட்டா போதும், முடிஞ்சிச்சு, உங்களுக்கு வேலை முடிச்சு. நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் போகும்போது எங்கேயாவது வலிக்கு விழுந்துட்டா கூட உங்கள் மூளை குழம்பி போயிடும். உங்கள் மூளை குழம்பாமல் வச்சுருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கை காலெலாம் நல்லா இருக்கு, கை காலெலாம் நல்லா இருக்குனால தான் வேலைக்கு போகிறீங்க. இந்த காய்ச்சல் வந்துட்டு நொண்டி இன்னும் தர்றேன்னா இந்த சாந்தாஸ்ட்டு இப்போ நொண்டி வந்து அவங்கள பார்த்தோன்னே பாவமாக. நான் ஃபஸ்ட் நம்பவே இல்லை, இதெல்லாம் சும்மா பெண்களுக்கு அது பலவீனமாக இருக்கனால அப்படி இருக்காங்களா, முடியல. நான் அப்படி ஊன முடியாமல் கை வச்சு ஊனி இந்த கை இங்கே வீங்கிருச்சு. இப்போ என் மகனும் இப்படி 2 கையை பிடிச்சோன்னே தான் நான் எந்திரிக்க முடியும். இப்படி நின்றுட்டு போனோடனே காலெலாம் அப்படி வீங்கிரும். பலன்னு கொடுக்கறது கர்த்தர், கொடுத்தாதான் நீ ஒன்று செய்ய முடியும். உங்களுக்கு வேற ஒன்றும் வர வேணாம். இந்த காய்ச்சல் வந்தாலே நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. பலத்தை தருகிறவர் அவர், அறிவை தருகிறவர் அவர், சாமர்த்தியத்தை தருகிறவர் அவர். எல்லாம் அவரால் கூடும். அவரால் அன்றி ஒண்ணுமே வாழ்க்கையில் இல்லை. அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வரணும். அல்லேலூயா. இந்த பூமியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பூமியில 3ல் 1 பங்கு தான் என்னது, நிலம். அந்த மீதி 3 பாகமும் என்னது, தண்ணி. இந்த தண்ணிக்கு ஒரு பெருமை. என்ன பெருமை? இந்த பூமியில நான் தாண்டா பெருசுன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்ப இது அப்படி எலும்பி என்ன பண்ணுவான், வந்து இந்த 3ல் 1 மூடிடணும். பெருமை வந்த உடனே நமக்கு பக்கத்தில் ஒன்றா மூடிடுவோம். 3ல் 1 இந்த இடத்த மூடிடணும்னு சொல்லிட்டு வரும் பொழுதெல்லாம் உன் சமுத்திரத்தின் பெருமை அங்கேயே அடங்க கடவுள். நிறைய நீ விஸ்தாரமாயிட்டா, உங்க எல்லை பெருசாயிட்டா, நீங்க உங்களுக்கு பெருமை எழும்பும். தேவன் சொல்லுகிறார், நீ இம்மட்டும் வராது, இம்மட்டும் அடங்கிரு, இதுக்கு மேல என்ன பண்ணாத வராதன்னு சொல்லி நம்முடைய பெருமையை அடக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தண்ணி இவ்வளவு இருக்கு, தண்ணியை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளவு தண்ணி இருக்கு, ஏன் நகர முடியல? அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. தண்ணீர் தான் பெரிய சக்தின்னு சொல்றாங்க. தண்ணியை விட பெரிய சக்தி இருக்குது, அதை நகல விடாம பிடிச்சு வச்சிருக்கிற சக்தி. நீங்க நல்லா சாதிங்க, நல்லா உயருங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா மகா பாபிலோன் மட்டும் ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. கடைசியா கன்க்ளூஷன், முடிவுக்கு வருகிறேன். இந்த பெருமை நம்மள்ட்ட இருக்கவே தேவன் யாரா மாறுறாரு? இயேசுவை போல ஒரு தாழ்மை. பிலிப்பியர் 2:8 அவர் தேவனுடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் இருந்தும், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் தாழ்மையை படித்துக் கொள்ள வேண்டும். அதை மட்டும் நீங்க வாசிக்க டக்கனே. சரி, தாழ்மையின் சொரூபத்தை இப்ப போக்கஸ் பண்ண போறோம். நேபுகாத்நேச்சார், அமத்சியா பெருமைக்காரர்கள், லூசிபர் பெருமைக்காரன். எல்லாரும் கொஞ்சம் உயர்ந்துட்டேன்னு எல்லாருக்கும் ஆட்டம், கொழுப்பு, பக்கத்துல தலையிட்டது. மகாபாபிலோன், உன்னதமானவருக்கு ஒப்பாவன், இப்படிலாம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவர் இருக்கிறார். அவர் அடக்கி வாசிக்கிறார். நமக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே அடங்கவே கொஞ்சம் மூளை, கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் ஒரு வீடு, கொஞ்சம் வாசல், கொஞ்சம் பெருக்கம், இருக்க முடியல. எல்லாத்தையும் படைச்சவர் அங்க அடங்கி இருக்கிறார். இயேசுவிடத்தில் இந்த தாழ்மையை நாம் படிக்க வேண்டும். அவர் யார்? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, மேல 6ல் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், நல்ல கவனிங்க, இயேசு யார்? தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக. அவர் என்னைக்காவது நான் தேவன் சொல்லி பெருமடிச்சுக்கிட்டு இருந்தாரா? அவர் பூமியில வாழ்ந்து தாழ்மையாய் வாழ்ந்து காமிச்சாரே. இந்த தாழ்மையே நமக்குள்ள வரல. அவருக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியுமா? அவர் பரிசுத்தத்துக்கு முன்னாடி உங்க பரிசுத்தம் ஒத்து வருமா?
அவர் ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி உங்க ஐஸ்வர்யம் ஒத்து வருமா? அவருடைய மகிமைக்கு முன்னாடி நீங்க பெரிய மகிமையா? அவருடைய ராஜ்யத்துக்கு மேல உங்க ராஜ்யம் பெருசா? அவருடைய நாமத்துக்கு மேல உங்க நாமம் பெருசா? எல்லாத்துக்கும் டாப் நம்பர் 1 தலை ஹெட் அவர்தான். யாரு? இயேசு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் தம்மை தாமே வெறுமையாக்கி, எல்லாம் இருந்தாலும் இல்லாததை போல என்ன பண்ணிக்கிட்டாரு? நம்ம என்ன பண்ணுவோம்? எதுவுமே இல்லைனாலும் சொல்லுங்க, இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த இயேசுனிடத்துல இருந்த தாழ்மை உங்களுக்கு வரணும். அவர் எல்லாம் இருந்தும் தன்னை வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தி தன்னுடைய ரூபத்தை மனுஷ ரூபமாய் மாற்றிக்கொண்டு மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்மைனா இங்க என்ன ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? எந்த இடத்துல வச்சாலும் நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்? தாழ்மைனா என்ன? தாழ்மைனா என்ன? சேர் எடுத்து போடுறதா? இப்ப வந்த உடனே சில பேர் டப்புன்னு நினைச்சு சோத்திரம் சொல்லுவாங்க, கொஞ்சம் இப்படி இருக்கதா கொஞ்சம் பெண்ட் பண்ணுவாங்க. அதான் என்னது? தாழ்மை. தாழ்மையில் அதுக்கு போய் கூணு இப்படி இருக்கவங்க கொஞ்சம் இப்படி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப பெரிய ஆள் இருந்தால் ரொம்ப குனிஞ்சிடும். ரொம்ப குனியக்கூடாது, குறுக்கு வலிக்கும். தாழ்மை நான் குனிகிறது, சேர் எடுத்து போறது, அப்படி டப்புன்னு எந்திக்கிறது அல்ல. எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? இருக்கணும். தூக்கிட்டு போயிருங்க. எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல இருக்கு. இயேசு இப்ப பிதா எந்த இடத்துல இருந்து இறக்குறாரு? நல்லா கவனிங்க, முடிவுக்கு வந்துட்டு. இயேசு எந்த இடத்துல இருந்து இறக்குறாரு? இப்ப பிதா சிங்காசனத்திலிருந்து இறக்கி மனுஷனோட இப்ப என்ன பண்றாரு? வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப உங்களை ஒரு எறும்பா மாத்தி அப்படி நடமாட விடுறது போல இயேசு தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து வேறொரு ஸ்தானத்துல சந்தோஷமாய் அவர் தன்னை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல வைத்தார். தாழ்மை எங்க தெரியுமா இருக்கு? உங்களை ஒரு ஆள் குறைச்சு பேசிட்டா உங்களுக்கு இருக்க முடியலையே. அப்ப உங்களை ஒரு இடத்துல இருந்து இறக்கிட்டோமே, என்னைய பார்த்தா இந்த கேள்வி கேட்பான். எப்படி நீ என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம்? இயேசு தேவனா இருந்தவரை கீழே வந்து அவரை கேவலமா திட்டுனாங்க, கேட்டாங்க, பேய் பிடிச்சதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. விபச்சார சந்ததின்னு சொன்னாங்க. எங்க அப்பாவும் எங்களுக்கு தெரியும், அப்பாவை எங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பம் பேரு சொல்லுங்க. இந்த பேரை வாங்கிட்டு ஒருத்தர் சும்மா இருக்காரு. யாரு சும்மா இருந்தார்? உங்களை மாதிரி இனிமே ஓட்டாண்டி இல்லை, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடையவர். அப்ப தன்னைத்தான் தாழ்த்தினார்னா தாழ்மைனா என்ன? வாங்க பிரதர் இப்படி வர்றதா? கும்பிடு போடுறவங்கலாம் பின்னாடி குனிய வச்சு குத்துவாங்க, அதெல்லாம் தெரியும். அந்த கும்பிடு இங்க இல்லை. எந்த இடத்துக்கு இறங்கி உங்களை கொண்டு போய் வச்சாலும் அந்த இடத்துல உங்க வாய் திறக்காம அந்த இடத்துல நிற்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 பேருக்கு முன்னாடி உங்களை கேவலமா பேசும்போது அந்த இடத்துல நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க? என்னை பார்த்து பேசுற, என் குடும்பத்தை பத்தி பேசுற, என்னை பத்தியா பேசுற? வா மோதி பார்க்கலாம், வா நான் யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லா டீட்டெயிலையும் போட்டு நம்மளோட வீரத்தை காமிச்சு பேசி நியாயத்திற்க வச்சு அவனோட சண்டை போட்டு நான் என்னோட ஆண்டவர் இருக்காருன்னு அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். உங்களோட ஆண்டவர் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிக்க நீங்க அமைதியா இருக்கிறது தான் பெஸ்டான வழி. நீங்க பேசி நியாயத்திருக்கிற பெஸ்டான வழி இல்லை. அமைதியா இருந்தாதான் அவர் உன்னோட இருக்கிறார். ஏசு அந்த வழியில தான் போனார். மேல இருந்து இறக்கி மனுஷனாக்கிட்டார். மனுஷனாக்கி யாருக்கு நீ பிறந்தன்னு கேட்கிற கேள்விக்கு இயேசுவை கொண்டு வந்தாலும் இயேசு அமைதியாக இருந்தார். எருசலேம் வீதி, சென்னை சிட்டியை போல, அதுலயும் பாரிஸ் மெயின் சிட்டி, டி நகர், அந்த மாதிரி சிட்டி எருசலேம் சிட்டியில சகல யூதர்களும் தேசம் முழுவதும் வந்து ஒரு விழா கோலமாய் நடந்து கொண்டிருக்கிற ஆயத்த வேளையில இயேசு சரீரத்துல கொஞ்சம் துணியோட இழுத்து கொண்டு போகும்போது மானம் மரியாதை பார்க்காம போனாரே, அதுதான் தாழ்மை. சோத்திரையா சொல்றதா தாழ்மை?
மானம் மரியாதை பார்க்கல, வெக்கம் பார்க்கல. நடு ரோட்டில் எடுத்துட்டு போகும்போது ஒரு தெய்வம் இறங்கி போகுது. தான் தாழ்மைனா அவர் தான் தாழ்மை. படிக்க அவரை படிங்க. நீங்க உங்களை ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை போக விட்டு சொல்லி தான் பாருங்களேன். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்ல முடியும். யாராவது டப்புன்னு எடுத்து என்ன இப்படிலாம் பண்ணிக்கிறீங்க, ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன உங்க முகம் அப்படியே சுண்டக்காய் வச்ச சுருங்கிடு அப்படியே. அது ஏன் சுருங்குது? உள்ள சுருங்குது, அதனால வெளியில சுருங்குது. லெவலை விட்டு இறக்கணும். உங்களை குற்றஞ்சாட்டு, உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்களாகவே இருக்கணும். அவர் தான் தன்னை அடிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கினார். ஹல்லேலூயா. எதையும் சகிக்கணும், எதையும் தாங்கணும், எதையும் எதிர்க்கக்கூடாது. வாய் தரவாத ஆட்டுக்குட்டியாய் அவர் இருந்தார். எந்த இடத்துக்கு இறங்கி போனார்? ஹல்லேலூயா. போனானா இந்த இடத்துல தான் இருப்பார். ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தாராம் ஒரு வீட்டுக்கு. அவருக்காக ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சு டிவியில் பிரபலமா, யூடியூப்ல பிரபலமா இருக்கவங்க, இவங்களாம் யூடியூப் வழியாவே வருகைக்கு போவாங்க, நேரடியாக போக முடியாது. யூடியூப்ல பிரபலமா இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களை பார்த்து ஏமாந்து போகிறாரு. அதை யாருக்காவது செய்தி போகணும்னு பிரோஜனத்துக்காக நீங்க அனுப்பலாம், அதுதான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவ பிரபலமா இருக்கிற ஊழியக்காரர் அவர் நம்பி அவர் சபைக்கு கூப்பிட்டாங்க. தங்க வைக்கிறதுக்காக ஒருத்தர் பழைய வீடை கட்டி இருந்தாதான் அவசரமா பெயிண்ட் அடிச்சு அவருக்கு புது கட்டில் வாங்கி தங்க வச்சார். பெரிய பரிசுத்தவான் உள்ள வந்தார். என்ன நாத்தம், இங்க நமக்கு செட் ஆகாது போலயே. அதோடைய பிரதர் அவர் 3 நாள் அவர் பிரசங்கத்தை கேட்க மனசு இல்லை. 3 நாளா அவர் மூஞ்சியை பார்க்க எனக்கு மனசு இல்லை. அன்னைக்கு யூடியூப்ல அந்த ஆளை ஆஃப் பண்ண வந்தானா இதுவரை? இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து பாவிகளாகி உங்களோட உலாவி அதுக்கு கீழே அடிமையின் ரூபம் எடுத்து அதுக்கு கீழே பாதாளத்துக்கு போய் ஒரு ட்ரெஸ் துணி இல்லாம ரோமனுடைய இதுபடி காரி துப்பும் போது ஏன் துப்புவாங்கன்னா ட்ரெஸ் இல்லாதவனை பார்த்தா துப்புவாங்களே. அப்படியானால் இயேசு ட்ரெஸ் இல்லாம இழுத்துட்டு போகப்பட்டிருக்கலாம் சொல்றாங்க. இவ்வளவு கொண்டு போகும்போதும் ஒரு தெய்வம் அமைதியா இருந்துச்சு. அதான் தாழ்மை. இவ்வளவு இறங்கி வந்தவரை பத்தி பேசுற ஒரு ஆளு பெயிண்ட் வாட அடிக்குதான், இவர் என்ன பண்ண மாட்டாரா? அங்க மாட்டார். எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் இருப்பீங்களா? சில டைம் பெரிய ரூம் கொடுப்பாங்க. நாங்களாம் போகும்போது பெரிய ரூம் கொடுப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம தானடா கிள்ளி தான் பார்க்கணும், ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. சில டைம் இப்படியே வந்து என்ன இதில் படுத்துக்கிறேங்க அப்படின்னு படுத்தா ஒரு சென்னையில் ஒரு இடத்துக்கு பிறகு நாத்தம். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி வந்துட்டு போயிருக்கு. நானும் மேசாக்கும் போயிருந்தோம். போர்வையெல்லாம் ஈரத்தோட அசிங்க தண்ணி ஈரமா எல்லாம் இருக்குது. எங்கேயுமே டச் பண்ணாம 3 நாள் ஊழியம் பார்த்துருக்கு. எங்கேயும் நீங்க தொடக்கூடாது, மைக்க தொடக்கூடாது. அசிங்கமா இருக்கும். இங்கே அசிங்கமா இருக்கு, எல்லாம் தூசி. ஒரு சர்ச்சை உள்ள வரும்போதே அந்த ஊழியக்காரன் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வீட்டை நீட்டா வைக்கிறான் இல்லையோ, சர்ச் நீட்டா இருக்கும். இங்க அப்படியே கேவலத்துலையும் கேவலம், இங்க கேவலம், எங்கேயும் தொட முடியல. பாத்ரூம்ல நான் ஒரு கப்பள்ளி நல்லா பல்வலைக்கு மூஞ்சிலாம் கழுவதுக்கு அப்புறம் தான் அவன் சொல்றான், மாமா அந்த கப்பு என்ன தெரியுமா கேட்டே சொல்ல, இந்த காம்ப்ளெக்ஸே யூஸ் பண்ற டாய்லெட் கப்பு. அடாப்பா வீடு ஒண்ணுமே தொடல, ஒண்ணுமே செய்யாம நின்ற இடத்துல இருந்து எதையும் டச் பண்ணாம, அதாவது 200-2000 வால்ட் கரண்ட்டை தொடக்கூடாதுன்னு எதையும் தொடாம 3 நாள் ஊழியம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த இடத்துல இறங்கணும். ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டு போனாலும் எந்த இடத்துல எப்படி வச்சாலும் முதல்ல இறங்கணும், இறங்க கத்துக்கணும், இறங்கி வாழ படிக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசு அந்த இடத்துக்கு வந்தாரு, மாட்டு கொட்டாயில பிறந்தார். எப்படி அரிச்சிருக்கும்? அரிக்குமா இருக்காதா? நாரி இருக்குமா நாரி இருக்காதா? அங்கதானே பிறந்தாரு. எந்த இடத்துக்கு இறங்கி வர்றது, எதையும் சகிக்கிறது தான் தாழ்மை. ஆமென். எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறதா தாழ்மை. செய்தியை முடிக்கிறேன். உயர்த்தப்பட்டவர்கள் ஒன்னே யோசிங்க, இது தேவனால். 3 சொல்ல போறேன். உயர்த்தப்பட்டவர்கள் என்ன யோசிக்கிறேன்? இது தேவனால் வந்தது. தாழ்த்தப்பட்டவர் சொல்லணும், ஏன் நான் தாழ்த்தப்பட்டேன்? ஒருவேளை ஏன் இப்படி மிருக நகம்லாம் எனக்கு வந்து நான் மனுஷர்ல இருந்து தள்ளப்பட்டேன், அப்ப நான் கர்வம் கொண்டனோன்னு நீங்க மனம் திரும்பணும். 2வது கேட்டகரி. ஃபர்ஸ்ட் என்னது? உயர்த்தப்பட்டோர் இது தேவனால் சொல்லிருங்க. 2வது தாழ்த்தப்பட்டோர் சொல்லுங்க, ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்ததுன்னு சொல்லி நேபுகாத்நேச்சாரை போல உணருங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் உயர்த்துவார். இதுவரை உயர்த்தவே படலைன்னு சொல்றவங்க சொல்லுங்க,
சிறியவனை புழுதியிலிருந்து தூக்க உமக்கு அதிகாரம் இருக்கிறது. எவனையும் உயர்த்த எவனையும் நீ தாழ்த்த உம்மால் முடியும். நான் தாழ்ந்து போயிருக்கேன், என்னை ஒரு விசை உயர்த்த